கடலைக்கொடி போர் வைக்கிறோம். அதாவது கடலக்காப்பரிசம் பார்த்தீங்களா கேர்ள்ஸ். இது வந்து சாதாரண செம்பிளியாடு இல்லைங்க, மலை செம்பிளியாடு. ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் இப்போ தாங்க நாங்கள் வந்து நெல் அடிக்கிறத பக்கத்துல இருந்து பார்க்குறேன். என்ன அப்போ சப்பாத்தி ஏதோ இந்தியன் மேப் மாதிரி இருக்குது. சரமாக இருக்கிற தக்காளி சட்னியை இப்படி தொடவி எலுமிச்சி பழத்தையும் புளிஞ்சு விட்டாச்சு, கொத்தமல்லி தலையும் மேலே தூக்கி விட்டாச்சுங்க. ரைட். நம்மளுக்கு டேஸ்ட் முக்கியம். டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். மக்கள் எங்கேயுமே அடி பிடிக்கலைங்க, அதே மாதிரி கொலை கொலைன்னு போகல. வெங்காயம், கொஞ்சோண்டு தயிர், எல்லாம் இப்படி எடுத்து ஒரு பைப் விட்டு பார்க்கலாம். எலும்பு ஒன்றும் மாட்டேங்குது. இந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தாங்க SSM. இந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. மக்கள் ஜம் ஜம்னு நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, சாப்பாடு, சிக்கன் மூணையும் கலக்கி ஒரு பைட் வச்சு பார்ப்போம். நல்லா அப்படி சூடாக சாப்பிட்டாவே அது ஒரு இது தனி. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டில் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ அனைத்தும் உண்மை தாங்க. இன்ட்ரோவும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கடல் கொடியை உடச்சிட்டு இருக்கிறாங்க. கடல் கொடியை உடைச்சு கடல் கொடியை வந்து வெயிலில் உடச்சுட்டு காய வச்சு அதை வந்து நாங்கள் போர் வைக்க போகிறோம். சும்மா ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை வந்து வெயிலில் காய வச்சுட்டுங்க. காய வச்சோம்னா தான் அதை வந்து எண்ணெய் ஆட்ட முடியும். எண்ணெய் ஆட்டினா அப்போ கடலை புண்ணாக்கு தனியாக எண்ணெய் தனியாக வந்துடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே அத்தை வீட்டுக்கு போங்க. அங்கே போகிற வழியில் என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அனைத்தும் உங்களுக்கு ஷூட் பண்ணி கேட்டுறேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க போகலாம். கடலைக்கொடி போர் வைக்கிறோம். அதாவது கடலக்காப்பரிசம் பார்த்தீங்களா, அதுக்கோட இதெல்லாம் வந்து ஆடு மாடு சாப்பிடும். அதை வந்து நாங்கள் இப்போ போர் வைக்கிறோம். ஒரு 20 காய் 25 காய் இருக்குது. நல்லா காய் பரவாயில்ல, அதனால செடி நல்ல படம் பெருசாயிடுச்சு. காய் வார்த்தையை 15 20 எது இல்லை எழுதா சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா அடுத்த டைம் மக்கா சோளத்தை வந்து ஊட்ட ஓட்டி பக்கத்தில் போட்டுக்கலாம், வராது. கேர்ள்ஸ், இது வந்து சாதாரண செம்பிளியாடு இல்லைங்க, மலை செம்பிளியாடு. ஒரு 30 ஆட்டை வச்சுருந்தோம், எல்லாத்தையும் விற்றுட்டோம். ஒரு 5,000 தான் வச்சுக்கிறோம். அங்கே தூங்குது, இங்கே தூங்குது. ஏய் 15 minutes later. மக்கள்ஸ், இந்த மாதிரி வேர்க்கடலையை வந்து பச்சையாக இருக்கிற வேர்க்கடலையை வெயிலில் போட்டு காய வைக்கணும். ஒரு 4-5 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சோம்னா கடலக்காய் வந்து காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிஷினில் போட்டு அடித்தோம்னா கடலை எண்ணெயாக மாறும். எண்ணெயை கடலக்காயை வந்து காய வைக்காமல் எண்ணெய் ஆட்ட முடியாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் காயுதோ அவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். கடலை எண்ணெய் வந்து நிறையா கிடைக்கும். The next day. வணக்கம் மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரங்கனூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கராக்கு மேலே வயக்காடுங்க. எல்லாம் நெல் தான் போட்டிருக்கிறாங்க. என்ன ரகன்னு தெரில. சரி, போகிற வழியில் அத்தை வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தேன், சரி இதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டலான்ட்டு வந்துட்டேன். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான காட்சிகளை பாருங்கள். அதை விட இங்கே பக்கத்தில் குளமெல்லாம் இருக்குது, வாய்க்கா ஓடுது, எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அங்கே அதை பார்க்க தான் வந்து டக்குன்னு பார்த்தா இங்கே நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பேக் செல்ஃபி கேமராவில் காட்டுற மாதிரி
சரிங்களா? சரி, அப்படியே பேக் கேமரா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே எப்படியெல்லாம் அறுவடை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கல்ஸ் தெரியுதா? அதாவது மேக்ஸிமம் கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பாருங்க, இது ஒரு மிஷினுங்க. நெல் இதில் தான் வந்து அதாவது வக்கிப்புல் தனியாக ரோல் பண்ணிடுதுங்க அந்த மிஷினு. அதேமாரி நெல் தனியாக எடுத்துருது, அதே அறுக்குது, அதே கட்டை கட்டுது, அதே வந்து நெல்லையும் வந்து உதிரி உதிரியே பண்ணிடுதுங்க. அது ஜம்முன்னு இருக்குது. கேர்ள்ஸ், நான் உண்மையிலேயே இது 2-3 டைம் பார்த்துருக்குறேன். அதாவது பைக்கில் போகிறப்ப பார்ப்பேன். ஏன்னா பக்கத்தில் போய் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் இப்போ தாங்க நாங்கள் வந்து நெல் அடிக்கிறத பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். இதான் ஃபஸ்ட் டைமு. பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. பாருங்க, இங்கே ஒரு மிஷின் இருக்குங்களா, இங்கே ஒன்று நெல்லை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லெல்லாம் மூட்டை மூட்டையே கீழே அங்கங்கே கொட்டி கிடக்கும். அதெல்லாம் ஒன்று சேர்த்தி ஒரு இதில் அள்ளிக்குவாங்க. பக்கெட்டு போட்டு அள்ளி, இல்லைன்னா கூடை கொண்டு வந்து அள்ளி சாக்கில் கட்டி அப்படியே லோடு ஏற்றிடுவாங்க. அதுக்கு தான் வந்து டிராக்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அந்த டிராக்டர் தான் லோடு ஏற்றுவாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. தெரியுதுங்களா? ஜம் ஜம்னு அங்கே ஒரு டிராக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு நெல் அடிக்கிற மிஷின் இருக்குது. அப்புறம் லாரி இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய ரைஸ் மில் கொண்டு போய் அங்கே நெல் அடிச்சுட்டு, அதாவது இவங்க வீட்டுக்கு விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு தேவையான நெல்லை வந்து வச்சுக்குவாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ரைஸ் மில்லுக்கு விற்றுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யாரும் விற்க வாய்ப்பு இல்லை. அதிகமான மூட்டை சேர்ந்துருச்சுன்னா விற்றுருவாங்க. பாருங்க மக்கள், பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எந்த காட்டுக்காரரும், அதாவது சில பேர் வந்து தோட்டத்துக்குள்ளே விட மாட்டாங்க கண்ணு பட்டு போயின்னு சொல்லி. இந்த தோட்டத்துக்காரர் எதுவும் சொல்ல, எங்கள் பாட்டுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டோம். பாருங்க, கண்ணு கட்டு தூரம் பாருங்க, எல்லாம் வயக்காடாகவே இருக்குதுங்க. தெரியுதுங்களா? வந்துச்சு. ஓகேங்க, ஓகே மக்கள், பார்த்தீங்களா? சரிங்க, அப்படியே அத்தை வீட்டில் போயிட்டு அப்புறம் அங்கே என்ன நிகழ்வு நடக்குதுன்னு அப்படின்னு ஷூட் பண்ணி கேட்டேன். ஓகேங்க, அத்தை வீட்டில் போய் மீட் பண்ணுவோம். ஓடு ஓடு. Hale hale. மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பால் பவுட்ரு வாங்கிட்டு வர சொன்னாங்க. பால் பவுட்ரு, அப்புறம் சாப்பிட்ற தீனிக்கு இது எல்லாமே போய் பேக்கரியில் இங்கே சாப்பிட்ற தீனி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் பவுட்ரு வாங்கிட்டு ஃபைனலாக அத்தை வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்து தான் பாப்பாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வந்து பாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இப்போ இந்து வந்து சப்பாத்தி போடுறாங்க. சப்பாத்திக்கு வந்து தக்காளி சட்னி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு தக்காளி சட்னி வேறு என்ன வச்சிங்க? ஓகேங்க, நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து தக்காளி சட்னி வித் சப்பாத்தி. அடுப்பில் தோசைக்கல்லை தூக்கி வச்சாச்சுங்க. சப்பாத்தி மாவை நல்லா பிணைஞ்சு உருட்டி வச்சாச்சு. என்ன பாப்பா சிரிப்பு? என்ன பாப்பா சப்பாத்தி ஏதோ இந்தியன் மேப் மாதிரி இருக்குது. இந்தியா மேப். இதுக்கு என்னென்ன போட்டேன்? சப்பாத்தி இல்லை, சப்பாத்தி மாவில் என்னென்ன கலந்து முட்டைக்கு கலந்தையா?
சும்மா நார்மலாக எண்ணெயை உள்ளே ஊற்றி சப்பாத்தி மாவில் ஊற்றி பிணைஞ்சு அப்படியே சப்பாத்தி போட்டேன். சரி சரி, முட்டை போட்டுக்கலாம், 2 முட்டை அதெல்லாம் வீட்டில் இருக்குல்ல, ஜம்முன்னு வரும். அடுத்த டைம் போட்டுக்கலாம். அடுத்த டைம் போட்டுக்கலாமா? ஓகே மக்கள்ஸ், அந்த சைடு இந்த சைடையும் சப்பாத்தியை திருப்பி போட்டு கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம் நைட்டுக்கு. இப்போ தான் மொதல் சப்பாத்தி சுட்டுருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் இவ்வளோ மாவு இங்கே இருக்குது. இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. சப்பாத்தி சுட்டு அவ்வளோதான், அங்கே போட்டாச்சுங்க குண்டாவில். அடுத்த சப்பாத்தி அவ்வளோதாங்க மக்கள்ஸ். உருண்டை பிடிச்சி வச்ச சப்பாத்தியை அப்படியே அந்த வெறும் மாவில் டிப் பண்ணி சப்பாத்திகள் இதில் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சுட்டு சாப்பிட வேண்டியதான். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, 2வது சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சுட்டு நைட்டு சாப்பிடுவோம். ஓகேங்களா? சாப்பிட்றப்ப மீட் பண்ணுவோம். மக்கள்ஸ், ஒரு 4 சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம். எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மக்கள்ஸ், ஒரு 4 சப்பாத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிங்க. ஜம்முன்னு நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணி சாப்பிட்டு போவோம். காரம் சாரமாக சூப்பராக இருக்குதுங்க. அடிக்கிற குளிருக்கு இந்த மாதிரி காரமாக சாப்பிட்றது நல்லா இருக்குது. சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோதுமை ஃபுல்லாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. வெங்காயம்லாம் முழுசும் போட்டிருக்கு. சின்ன வெங்காயத்தை முழுசும் போட்டிருக்கு. சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை தழை, சட்னி இப்படி ரோல் பண்ணி அப்படியே ஒரு வாய் அடி கொடுப்போம். முழு சப்பாத்தி இதில் நிறையா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கணுங்க. சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயம் போட்டுங்க. கறிவேப்பிலை தழை அப்படி நல்லா தொடை விட்டுடலாம் சட்னியை. நல்லா காரசாரமாக இருக்கிற தக்காளி சட்னியை இப்படி தொடவி அப்படியே இப்படி ரோல் பண்ணி இப்படி சாப்பிட்ணும். செமையாக இருக்கும். நாங்கள் சாப்பிடலாம், நீங்களும் இதேமாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. ஓகே, இப்படி இருக்குது. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் மீட் பண்ணுறோம். காலையில் அநேகமாக சிக்கன் பிரியாணி இல்லைன்னா ஏதாவது சிக்கன் வறுவல், மீன் ஏதோ ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுறோன்னு பிளானிங் தெரியலிங்க. இப்போலாம் ஏதோ ஒன்று பண்ணுவோம். காலையில் வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா? எல்லாருக்கும் குட் நைட். The next day. மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் நடந்த நிகழ்வு எல்லாம் காமிச்சேன். இது வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் போயிருந்தால் சிக்கன் வெட்டுறதுலேருந்து எல்லாமே கறிக்கடையில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்புறம் இவர் மாம்ச போனப்போ அவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல 1 கிலோ சிக்கனுங்க. அதாவது ப்ரைலர் சிக்கன், பண்ணக்கோழி சிக்கன். அதுதான் நம்ம வந்து இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். எல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். உள்ளே போயிட்டு சமையல் அறைக்குள்ளே போயிட்டு பிரியாணி எப்படி செய்கிறோம் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். போகலாங்களா? வீடியோக்குள்ளே வாங்க போய் பிரியாணி செய்வோம். பாருங்கள், காலையில் காட்டி அப்படியே வானம் பயங்கரமாக இப்போ வெயில் பின்னி எடுக்குதுங்க. எனக்கு பனியும் பெய்யுது, வெயில் அடிக்குது. இது அவரைக்காய் செடி. தென்னை மரம்.
அப்படியே பாருங்கள் அதுக்குள்ளே பிரியாணி செய்யலாம். மக்கால்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து தயாராகிடுச்சுங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அது என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா போய் பார்க்கலாங்களா? இருங்க, பேக் கேமராவில் போய்க்கிறேன். மக்கால்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வேணுங்க. ஃப்ரைலர் சிக்கன், ஃப்ரைலர் சிக்கனுங்க. அன்னக்கோழி 1 கிலோ வெட்டிட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தயிருங்க. நம்ம சொந்தமாக மாட்டில் ரெடி பண்ண பாலிலிருந்து நீட்டாக ரெடி பண்ணிக்கிட்டோம் தயிர். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாங்க, தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பிரியாணி இலை, அப்புறம் அந்த பட்டை, சோம்பு, இது எல்லாமே இதுக்கு தேவையான பிரியாணி அந்த இது ஐட்டமெல்லாம் இங்கே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் ஜம்ஜம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொத்தமல்லி தலைங்க, கறிவேப்பிலை தலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் லெமன்காய். இது வந்து 4ஆக கட் பண்ணிங்கன்னா சின்ன பீஸாக வரும். அதை ஒன்று மட்டும் லைட்டாக புளிஞ்சு விட்டால் போதும். இல்லைன்னா அதிகம் புளிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி பாருங்களேன், பிடிக்கும். அப்புறம் கறிவேப்பிலை தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது வந்து நம்ம கடையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கினா டேஸ்ட் மாறும். நாம்பளே கொட்டி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய்ங்க, 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறோம். இந்த இலை வச்சு தான் நம்ம ஜம்முன்னு போட்டு குக்கரில் பிரியாணி செய்வோங்க. அடுத்த டைமு நல்லா காட்டுக்குள்ளே போய் பிரியாணி டம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தம் போட்டு வேறு லெவலில் பிரியாணி செய்வோம். வாங்க பிரியாணி செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கரை தூக்கி அடுப்பு மேலே உட்கார வச்சாச்சு. எல்லாமே காமிச்சேன், எண்ணெயை காட்டலைங்க. சுத்தமான கடலை எண்ணெய்ன்னு சொல்ல மாட்டேன், கடையில் வாங்கின கடலை எண்ணெய் தான். ஓகே, கடலை எண்ணெயை ஊற்றுங்க. உங்களுக்கு தாங்க தெரியும் மாஸ்டர் எவ்வளோ போடணுன்னு. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, தலை, அதில் பட்டை, அப்புறம் மற்ற அந்த பூ, பிரியாணி பூ எல்லாமே உள்ளே போட்டாச்சுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இந்த தலை இலையெல்லாம் போட முடியும், நல்லா கொதிக்கும். அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெட்டி வைத்த 2 பெரிய வெங்காயத்தை உள்ளே இறக்கியாச்சுங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. பச்சை மிளகாயும் உள்ளே போட்டாச்சுங்க. 4 பச்சை மிளகாய் தான். ஏன்னா அதிகம் போட்டோம்னா இங்கே காரம் அதிகமாகிடும். ஏன்னா பிரியாணி மசாலா வேறு போட போகிறோம். அதனால 4 மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் சொன்ன மாதிரி தான், கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு குறையும். நாம்ளே இஞ்சி பூண்டு வந்து உரலில் வச்சு நல்லா கொட்டி எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையாக ரெடி பண்ணாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது டேஸ்ட்டு நமக்கு பிரியாணிக்கு தூக்கலாக கொடுக்கும். அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பொட்டோட தேவையான அளவு கறிவேப்பிலை தலைங்க. நான் வீட்டிலேருந்து கொண்டாந்ததா? ஓகே மக்கள்ஸ், நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தது இந்த அத்தை வீட்டுக்கு. அங்கே சமையல் இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க, நம்ம தோட்டத்தில் நிறைய கிடைக்கும். இது டவுன் ப்ளஸ் கிராமம் 2 கலந்தது இந்த ஊர். அருவங்காடுங்கிறது வெப்பரை பக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே வந்து அவ்வளோக்கும் கறிவேப்பிலை தலை மற்ற எந்த ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஊர்லேருந்து நான் கொண்டு வரேன். அதனால் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை தலையை உள்ளே போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா ரெடி ஆகட்டும். மக்கள் வெட்டி வைத்த 2 தக்காளி பழத்தையும் உள்ளே போட்டாச்சுங்க. மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஒவ்வொன்றா பிரியாணி குண்டாக்குள்ளே இறக்கிடலாம். மொதல் பீஸை போட்டாச்சு, 2வது பீஸையும் போட்டாச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு பீஸாக உள்ளே இறக்கிடுவோம். நம்மவும் கறி அலாசிக்கிட்டே இருந்தீங்க வைங்களே, டேஸ்ட்டு போயிடும். நாங்கள் 2வது தடவை இப்போ அலாசிட்டோம். வாங்கிட்டு வந்தோடனே ஒரே ஒரு டைம் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு அலாசி எடுத்து வச்சோம்னா போதும், பிரியாணிக்கு ஜம்முன்னு சிக்கன் ரெடி ஆகிடும். ஓகே மக்கள்ஸ், சிக்கன் மற்றும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சிக்கனோட இப்போ நல்லா ஒரு கலவையாக கலக்க போகுது. எல்லாமே அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்க போகுது. அதுக்கு நல்லா நம்ம ஒரு 2-3 டைமு கரண்டை போட்டு நல்லா தொலைவி விடணும். தேவையான அளவு மஞ்சத்தூளையும் போட்டாச்சுங்க.
மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக பிரியாணி பொடி வந்து போட போகிறோம். நாங்கள் தெரியாமல் ஒரு பிரியாணி பொடி புதுசாக வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா ஏற்கனவே பிரியாணி செஞ்சிருந்தப்போ கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அது இருந்துச்சு. சரி அது வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பிரியாணி மசாலாவை உள்ளே போட்டாச்சுங்க. அப்போ நம்ம போட்டுறாத மசாலா வாசனையாகவே அடிக்கும், சாப்பிட முடியாது. கரெக்டாக போடும். ஓகே மக்கள்ஸ், தேவையான அளவு மசாலா பிரியாணி மசாலாவை போட்டாச்சுங்க. இப்போ அந்த பிரியாணி மசாலாவோட அந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்க போகுது. வேறு லெவலில் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு வைங்க. ஒரு பிரியாணி அரிசியை போட்டு நல்லா ஜம்னு ஒரு 3 விசில் விட்டோம்னா நீட்டாக நம்மளுக்கு சுவையாக சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் ரெடி ஆகிடும். கால்ஸ் இது வந்து ப்ராப்பரான பிரியாணின்னு செய்கிறதுங்கிறதுக்கு வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்காதீங்க. இது நான் சும்மா ஒரு ஜாலிக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறோம். நம்ம குக்கிங் எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். சும்மா யதார்த்தமாக ஜாலியாக செய்வோம், அது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக செய்கிறத வந்து இது கணக்கில் எடுத்துக்காது. ஆனால் ஜாலியாக செய்வோம், ஏன்னா வேறு லெவல் இருக்கும். இன்னுமே காட்டுக்குள்ளே போய் செய்வோம். இதுக்கெல்லாம் தேவையான பொருள் இனிமேல் ஒவ்வொன்றா வாங்கணும். அடுப்பு, பிரியாணி செய்கிறதுக்கான பொருள், பிரியாணி குண்டா எல்லாம் வாங்கி ஜம்னு ரெடி பண்ணுவோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தயிருங்க. நம்ம சொந்தமாக மாட்டில் பால் பீச்சு ரெடி பண்ணதாங்க தயிர். சூப்பராக வேறு லெவலில். கடையில் வாங்குற தயிர் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும், அது ஏதோ கெமிக்கல் கலப்பாங்க பாலுக்கு. ஆனால் சூப்பராக வேறு லெவலில் தயிர் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்குன்னு தோண்டும், இவ்வளோ தான் ஊற்றுன்ட்டு தண்ணி ஊற்றினா போதுங்க. கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். இந்த மெஷர் பண்ணுற அளவு இவ்வளோ தான் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே தோண்டும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. அட்லியே மாடி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தால் பிரியாணி மாஸ்டர் பேர் வந்து இதுங்க. இன்னும் குளிர் அடிக்க மாட்டேருக்கு, இன்னும் ஸ்வெட்டர் போட்டுருக்கு. ஓகே பாப்பா, ஒரு 5 மாதத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு வேறு லெவலில் பண்ணுவோம். அப்புறம் அவ்வளோ இப்போ இவங்களும் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நம்ம பண்ணதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவலெல்லாம் செய்வோம். ஓகேங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு கொஞ்சம் குக்கர் மறுபடியும் இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா குக்கர் விசில் போட்டால் முடிஞ்சதுங்க வேலை. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. உப்பு பார்த்துப்போம், அப்புறம் மறுபடியும் கடைசியாக உப்பு பார்க்க முடியாது குக்கரில் விசில் போட்டா. மாஸ்டர் நீங்கள் தான். ஓகே போதும். இது உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா இப்படி ஒரு கிளறி நம்பவும் போட்டு கிளறணும்னா பிரியாணி உடஞ்சி, சாரி பிரியாணி உடையாதுங்க, சிக்கன் உடஞ்சிரும். அடுத்தது அரிசி இறக்கிடுவோமா? அரிசியை வந்து அடுத்தது ஃபுல்லாக குக்கருக்குள்ளே போட்டாச்சுங்க. வெந்துகிட்டு இருக்கிற சிக்கனுக்குள்ளே அரிசி போட்டாச்சு. நான் அரிசி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன். எல்லா பிரியாணிக்கு தேவையான பொருளை அனைத்தும் சொன்னேன், ஏன்னா அரிசி சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதாங்க, பிரியாணி குக்கர் குண்டாவுக்குள்ளே எலுமிச்சி மலத்தை புழிஞ்சு விட்டாச்சு. தேவையான அளவு. பாப்பா நம்ம புளியாத புளிப்பாயிரும். அப்படி ஜாலியாக கொண்டு போவோம் வீடியோவை. ஓகே, கட் பண்ணி வைத்த கொத்தமல்லி தலையை மேலே போட்டாச்சுங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே போடுறதுங்கிறது எதுவும் இல்லை. எலுமிச்சி மலத்தையும் புழிஞ்சு விட்டாச்சு, கொத்தமல்லி தலையும் மேலே தூக்கி விட்டாச்சுங்க. நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா புரோட்டா மாஸ்டர்னே வருது. பிரியாணி மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒய்ஃபுங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கு பாப்பா இருக்குது, உள்ளே தூங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழுவும். அடுத்து அதை பார்க்க போகணும். ஓகேங்க, அவ்வளோதான் மக்கள்ஸ். இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கேமரா ஆன் பண்ணாமே பேசிட்டு இருக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், ஒரு பக்கம் விசில் வந்துக்கிட்டு இருக்குங்க பிரியாணி. மக்கள்ஸ் தயிர் வந்து நல்லா ஒரு கலக்கி வெங்காயத்தை தூக்கி போட்டாச்சுங்க. அடுத்து உப்பு தான் போடணும் தயிர் பச்சடிக்கு. இப்போ தயிரும் வெங்காயம் ரெடி, உப்பு போட்டால் தயிர் பச்சடி ரெடி. அப்போ கரெக்டாக உப்பு போட்டுக்கோ மக்கள்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.
நீக்கி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னங்கிறத. பேக் கேமராவில் போய் பார்க்கலாங்களா? வாங்க செய்கிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. துவக்க விழாவை தொடங்கி வச்சாச்சு. அவ்வளோதான் மக்கள்ஸ். நல்லா ஜம்முன்னு தான் வந்துருக்கிறாப்புல பிரியாணி. ரைட். என்னடா கலர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதிகமான மசாலா எதுவும் போடக்கூடாதுங்க. வயிறு கிட்ட போயிடும், வயிறு வலிக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு முக்கியம். டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் மக்கள்ஸ். எங்கேயுமே அடி பிடிக்கலைங்க. அதே மாதிரி கொலன்னு போகல. நல்லா அன்னமாக அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். இப்போயே எச்சு மக்கள்ஸ். இப்படியே கஷ்டப்பட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பாருங்கள், அடிச்சு விட்றாதீங்க. இது வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கடல் கொடி வைக்கிற மாதிரி ஒரு நிலக்கடலை வந்து வெயிலில் காய வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நாள் எடுத்திருப்பேன். அது வந்து கடலை கொடி வந்து போர் வைக்கிற மாதிரி எடுத்திருப்பேன். அது ஃபஸ்ட்டு நாள். அடுத்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று சனிக்கிழமை அன்னைக்கு வர வழியில என்னென்ன நிகழ்வு நடந்ததோ, அந்த நெல் வந்து அறுவடை செஞ்சது காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வர வழியில் ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி எல்லாமே காமிச்சிருப்பேன். அது வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே. இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறத பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேன்னு என்னடா பையன் 3 நாளாக ஓட்டுறையா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக தரணும்ல, அப்போ தானே நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மக்கள் வீடியோ மறக்காமல் வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே பெல் பட்டன் ஒரு அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னுடைய முன்னேற்றம் வந்து நடக்காதுங்க. உங்களுடைய ஆதரவும் என்னுடைய எஃபர்ட்டும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தொடர்ந்து நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்களேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து பல பேர்த்துக்கு போகும். ஓகேங்களா? பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். ஓகேங்களா? சாப்பிட்றப்ப மீட் பண்ணுவோம். மக்கள்ஸ், பிரியாணி வந்து குக்கர்லேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. எங்கேயுமே அடி பிடிக்கல. நீங்களே பாருங்கள், எங்கேயுமே மக்கள்ஸ் அடி பிடிக்கலைங்க. நீட்டாக நாங்கள் கூட பயந்துட்டு இருந்தோம், அடிக்கி பிடிச்சிருமோ, கொஞ்சம் தீஞ்சு போயிருமோன்னு. கடைசி வரையில் பக்காவாக இருக்குங்க. இது வந்து மேலே இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து அடி சாப்பாடு. பாருங்கள், அடி பிடிக்கல. வெற்றி அடைஞ்சு விட்டோம். ஓகே மக்கள்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, சாப்பிட்றப்ப மீட் பண்ணுவோம். ஜெயிச்சிட்டோம் பிரியாணி செஞ்சு. பிரியாணி உள்ள இறங்காதுங்க. ஜாலியாக இருக்கும், ஜம்முன்னு. சொந்த தயிராக இருக்கணுங்க. நாடு சொந்தமாக இருக்கணும். அதில் வந்து நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி போட்டாச்சு. ஓகே, நீட்டாக நம்ம இந்த வந்து பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நன்றி, வணக்கம். இந்த சாப்பிடுவாங்க மக்கள்ஸ். அப்படியே நீட்டாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பீஸ் வந்து நிறையா இருக்குது. அதாவது ஒரு தப்பு பண்ணிடுங்க. சிக்கன் வாங்குறப்ப லெக் பீஸ் போட சொல்லாத விட்டுட்டோம். சரி விடுங்க, அடுத்த டைமு நீட்டாக பண்ணிடுவோம். 2 லெக் பீஸ் வாங்கிக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. பிரியாணி ரெடி பண்ணுற வரையிலும் அத்தை மாமா எல்லாம் இருந்தாங்க. செஞ்சு முடித்தோம். அப்போ வந்து 13 சொல்லி போயிட்டாங்க. அப்புறம் மாமா வந்து வேலை இருக்குன்னு போயிட்டாரு. பெரிய நம்ம அம்மாயி வந்து ஆடு மேய்க்கன்னு போயிட்டாங்க. இப்போ நான் ஒர்க் தான் சாப்பிட்ருக்கிறேன். இந்த வந்து கேமராமேனாகவும் வேலை செய்கிறாங்க, பாப்பாவையும் பார்த்துக்கிறாங்க. 2 in 1. ஒரே ஆள் 2 வேலை பார்க்குறாங்க. சரி, நம்ம சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில. பிரியாணி நல்லா பாருங்கள். ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொன்றோட மோதாமல் இருக்குதுங்க. அதுதான் பிரியாணி. கொலன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அரிசி வந்து அப்படியே உதிரியாக போகுது. நல்லா தயிர் பச்சடி நீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சொந்த மாடுங்கிறதுனால பாருங்கள், பீஸ் பாருங்கள், அப்படியே தொட்டாவே அப்படியே உடையுது பாருங்க. இப்படி உடையுது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாங்கணும். சூப்பராக செஞ்சுருக்காரு. இந்த சாப்பிட்டு பார்ப்போம். வாயிலே வடை சுடுறான்னு நினைக்க வேண்டாம், சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது சூப்பர். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவே பிரியாணி வீடியோ இதுதான். நம்மளுக்கு பிரியாணி வீடியோ ஃபஸ்ட்டு சூப்பராக செஞ்சுருக்கிறேன்.
சூப்பராக இருக்குது. ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி வந்து எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நல்லா கரெக்டாக இருக்குது. கேமராமேனு எச்சி குடிக்கிறாப்புல. சீக்கிரம் சாப்பிட்டு வந்து விடுறேன். இப்போ நான் வந்து கேமராமேனாகவும் பாப்பாவையும் பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. பேசுவதற்கு வார்த்தையே இல்லை, பக்காவாக இருக்குது. பாப்பா வேற ஒரு பக்கம் அழுந்துட்டுருக்கு. அப்படியே எலும்பு தனியாக சதை தனியாக நீட்டாக வருதுங்க. அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா தம்மே போடல, அந்த நம்ம குக்கரில் தான் ரெடி பண்ணோம். இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் வந்து குக்கரை மூடியவே நீக்கல, அதுலேயும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி, சிக்கன் பீஸு, வெங்காயம், கொஞ்சோண்டு தயிர், எல்லாம் இப்படி எடுத்து ஒரு பைட் விட்டு பார்க்கலாம். எலும்பு வேற ஒன்றும் மாட்டேங்குது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக உனக்கு இந்த கைக்கு ஏதாவது செஞ்சு போடுறேன், ஒரு வாட்சாவது வாங்கி தரேன். பீஸ் வந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி இருக்குதுங்க. இந்த செய்கையிலையும் செஞ்சுருக்கு. இந்த செய்கை செஞ்சதுலேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பிரியாணி அப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களும் மகிழ்ச்சியாக ஜாலியாக சாப்பிடுங்க. சரி மக்கள், நான் பொறுமையாக சாப்பிட்டு வந்து சந்திக்கிறேன். பிரியாணி நல்லா இருக்குதுங்களா? இது நல்லா பண்ணிக்கிறாங்களா? சும்மா தான், பரவாயில்ல. பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செஞ்ச பிரியாணி செஞ்ச மாஸ்டரே பிரியாணி டேஸ்ட் பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேல் நல்லா தாங்க இருக்கு, சூப்பர். ஓகேங்க, இந்த ஜாலியாக சாப்பிடு. பீஸ் இருக்குது, சாப்பிடு. நல்லா பிரியாணி பீஸை டேஸ்ட் பண்ணு. தயிர் பச்சடி, அப்புறம் பிரியாணி எல்லாம் போட்டு ஜாலியாக சாப்பிடு. அப்புறம் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக, அதுவும் பர்த்டே வந்து 10 நாள் வருது இல்லை, ஒரு நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சுக்கலாம். சரி சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு. ஓகேவா? சரி சாப்பிடு. ஓகே மக்கள்ஸ், நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அப்புறம் மாமா வந்தாப்புல, அவரு சாப்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்துப்பு சாப்பிட்றாங்க. அப்புறம் அப்பா வந்து அப்புறம் கொஞ்சம் வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. அப்புறம் அம்மாயி வந்து கொஞ்சம் தோட்டத்தில் வேலைங்க, எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே மக்கள்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே எங்காவது போய் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். ஜல்லிக்கட்டு எங்கேயும் ஒரு பக்கம் நடக்குதுனாங்க, அது அடுத்த வாரம் தான் நடக்குது, 1ஆம் தேதி அன்னைக்கு. அது எந்த இடம் என்னங்கிறத போயிட்டு அந்த பேசி நல்லா சுற்றி பார்த்துட்டு அதோட அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நல்லா இருக்குங்களா? பீஸ் சாப்பிட்டா, கறி சாப்பிட்டு அது நல்லா இருக்கா? சிக்கன் பீஸு. அந்த காலத்தில் பிரியாணி செய்வீங்களா? அதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அதான் பிரியாணி. சரி சாப்பிடுங்க மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கூட ஜல்லிக்கட்டு நடக்குது, அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற கிரவுண்டை வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தாங்க, SSM, இந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க மக்களே. இப்போ வந்து உங்களுக்கு SSM காலேஜ் வந்து காலேஜ் காமிச்சிருப்பேன். இந்த காலேஜுக்கு பின்னாடி பின்புறத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடு. இது வந்து சங்ககிரி சேலம் ஹைவே ரோடுங்க. இந்த சைடு போனால் கோயம்புத்தூர் ஹைவே ரோடு. இந்த ரோட்டில் இருந்து
எஸ்எஸ்எம் காலேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தான் இருக்குது. அது அப்படியே நம்ம எப்படி போகணுங்கன்னு உங்களுக்கு அப்படியே ரூட்டு காட்டுறாங்க. கேர்ள்ஸ் இது ஒரு காலேஜுங்க, அந்த சைடு தான் வந்து எஸ்எஸ்எம் காலேஜ் இருக்குது. அதோட ஸ்கூல் கிரவுண்ட் காலேஜ் கிரவுண்டுக்கு அதில் வந்து பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கிரவுண்டு இல்லைங்க, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கு. இது வந்து காவலர் குடியிருப்புங்க. இந்த குடியிருப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகலாம். மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேக்காக கம்பி போட்டுட்ருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து மாடு வந்து போகிறதுக்காகவும் மக்கள் வந்து உட்காந்து அமர்ந்து பார்ப்பதற்காகவும் அந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த ரேக்கெல்லாம் அடிச்சிட்ருக்கிறாங்க, கம்பி அப்புறம் மற்ற பறவையெல்லாம் வச்சு. இதுதாங்க வந்து ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய கிரவுண்டுங்க. மாலை வணக்கம் மக்களே. இப்போ வந்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். ஊருக்கு கிளம்ப போகிறேன். அப்புறம் நைட்டுக்கு இப்போவே ரெடி பண்ணிட்டாங்க, அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிராஸ் வறுவலுங்க, சாப்பிட்டு போவோம். அப்புறம் நினச்சிக்காதீங்க என்னடா தின்னே அழிச்சிருவானுங்களாட்டுன்னு நினச்சிக்காதீங்க, வயிற்றுக்கு தானே சாப்பிட வேண்டியதான். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை டே 1, சனிக்கிழமை டே 2, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டே 3, 3 நாள் அப்படியே கண்டென்ட்டாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு போட்டுட்டே வரேங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் வீடியோவில் தவறு செஞ்சுருந்தாலும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மட்டும் அடிச்சு விட்றாதீங்க நண்பர்களே. ஓகே மக்களே, நான் சாப்பிட்றேன். அப்படி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சாப்பாடு மக்கள் ஜம்னு நாட்டுக்கோழி வறுவல். அதாவது நாட்டுக்கோழி கிராஸுங்க, அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது, நாட்டுக்கோழி கிராஸ். ஓகே மக்கள்ஸ், சாப்பிடுவோம். மக்கள்ஸ் அங்கே டிவி ஓடிட்டு இருக்குது, காப்பி ஆகிட்டு வந்துடும். அதனால சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கட்டும். அதனால அப்படியே இப்படி டேஸ்ட் பார்ப்போம். நாட்டுக்கோழி தான். அண்ணரு சொன்னாக்கு தெரியும். கூகுள் மேப் பண்ணி போடுதா? என்னடா எந்த நாள் மக்கள் சிக்கன் மட்டனாவே அடிக்கிறான், பிரியாணியே அடிக்கிறாங்க. அப்பா நினச்சிக்காதீங்க, சொத்தையே தின்னே முடிச்சுவாங்க நினச்சிக்காதீங்க. ஜாலி சாப்பிட வேண்டியதான். சூடு மக்கள். பயங்கரமா சுடுதுங்க. நாட்டுக்கோழி குழம்பு, சாப்பாடு, சிக்கன், 3ஐயும் கலக்கி ஒரு பைட் வச்சு பார்ப்போம். நல்லா இப்படி சூடாக சாப்பிட்டாவே அது ஒரு இது தனி. சூப்பராக குழம்பு மாதிரி அப்படி வச்சுட்டுங்க, அதாவது கிரேவி மாதிரி வச்சாச்சு. தண்ணி குழம்பாட்டு வச்சுருந்தா சூப்பராக இருந்துக்கும். அவசரமாக சாப்பிட்டுருக்கேன். ரயில்வே கேட்டு போட்டாங்கன்னா அது 1/2 நேரம் மாட்டிக்கணும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் மக்களே. சொல்கிறேன், அப்படி இருக்குது பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க. டைம் ஆகுது மக்கள். அப்படியே சாப்பிட்டேன் கிளம்புறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
அடுத்த வீடியோ கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து ஜல்லிக்கட்டை ஷூட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அட்ரஸ் கூட சொல்லியிருப்பேன். எஸ்எஸ்எம் அப்படின்னு காலேஜ் கூகுள் இது அடிச்சிங்கனாலே போதும், காலேஜ் எங்கே இருக்குன்னு வந்துடும். அந்த காலேஜ் கிரவுண்டுக்கு பின்னாடி தான் அதாவது 2வது கிரவுண்டு. ஃபஸ்ட் கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்டு, அதுக்கு அடுத்த கிரவுண்டு ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.